நண்பர்களே, இந்த வீடியோவில் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பற்றி பேச போகிறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இது வந்து ஒரு தியரி. கொஞ்சம் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் should contain only prototype of a function, prototype of functions. That is, it doesn't have code block. Abstract class na ஒரு ஃபங்க்ஷன்ஸோட ஹெட்டிங் மாத்திரம் இருக்கணும், அதோட கோடு இருக்கக்கூடாது. It is used in inheritance as well as pointer creation. Abstract class எங்கே யூஸ் ஆகும்னா இன்ஹெரிட்டன்ஸில் யூஸ் ஆகும் அல்லது பாயிண்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். Using abstract class, object cannot created. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. All functions in abstract class are virtual. functions எல்லாமே என்னவா இருக்கும்? விர்ச்சுவலாக இருக்கும். Inherited class should declare each function, each abstract function with code. So எந்த கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணிட்டோ அதில் எல்லா அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்கும் கோடு எழுதணும். ரைட்டா? எல்லா அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷனுக்கும் கோடு எழுதணும். இதுதான் கண்டிஷன். ஸோ இப்போ நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எதுக்குன்னா டிஃபைன் பண்ணுறது, ஒரு நேமை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். கிளாஸ் mouse. Class mouse நம்ம ஸ்கோப் கொடுத்துக்குவோம். பப்ளிக் virtual void mouse click. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன், இதுக்கு கோடு இருக்காது. திருப்பி விர்ச்சுவல் வாய்டு மவுஸ் டபுள் கிளிக், இது இன்னொரு ஃபங்க்ஷன், இதுக்கும் கோடு இல்லை. ஸோ டோட்டலாக 2 ஃபங்க்ஷன்ஸ் எழுதியிருக்கோம். ரைட்டா? டோட்டலாக 2 ஃபங்க்ஷன். இப்போது ஒரு கிளாஸ் பேஸ், அது என்ன பண்ணுவோம்? இதை இன்ஹெரிட் பண்ணுவோம், பப்ளிக் மவுஸை. இப்போ நம்ம என்ன எழுதணும்? திருப்பி பப்ளிக் வாய்டு மவுஸ் கிளிக் எழுதிட்டு ஒரு சேவ் மவுஸ் கிளிக் கால்டு, சும்மா ஒரு ஹெட்டிங். இதே மாதிரி வாய்டு மவுஸ் டபுள் கிளிக் கொடுத்துட்டு சேவ் மவுஸ் டபுள் கிளிக் கால்டு என்ன கொடுத்துருவோம். ரைட்டா? ஸோ இப்போது ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் கோடிங் எழுதிட்டோம். இப்போது வாய்டு மெயினில்
இன்னொருதும் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஆப்ஜெக்ட் வேணால் ஒரு பாயிண்டர் கிரியேட் பண்ணுவோம். இதை வச்சுக்கோம். இது வச்சு பேஸ் ஸ்டார் பிடி ஒரு பேஸ் பாயிண்டரை கிரியேட் பண்ணிக்குவோம். பேஸில் மவுஸ் பாயிண்டரை கிரியேட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஸ் ஆப்ஜெக்டாக பண்ணிக்குவோம். ரைட்டா? இப்போ மவுஸ் பாயிண்டர் ஈக்குவல் டு பேஸ் ஆப்ஜெக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் ஐஃபன் மவுஸ் கிளிக் ஆப்ஜெக்ட் ஐஃபன் மவுஸ் டபுள் கிளிக் கால் பண்ணுவோம். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஓபி பாயிண்டர் கிரியேட் பண்ணிவிட்டு பாயிண்டர் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். இப்போது மவுஸ் தான் எக்ஸிக்யூட் பண்ணாமல் கிளாஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ரைட் தானே? define the symbol. முன்னாடி கிளாஸ் பண்ணிட்டோம், பின்னாடி போய் இன்க்ளூட் பண்ணுறோம். இன்க்ளூடு IO stream.h include console input output.h. Here look at the left side of ஆப்ஜெக்டை போட்டிருக்கோம், பாயிண்டரை போடாமல். ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பாயிண்டர் வந்து மவுஸ், ஆப்ஜெக்ட் வந்து ஓபி. இப்போ பாயிண்டர் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணும்போது ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற மவுஸோட ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்டோட ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும். ஏன்னா மவுஸ்குள்ளே அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்குது, விர்ச்சுவல் ஃபங்க்ஷனாக இருக்குது. ரைட்டா? ஸோ ஃபங்க்ஷன் நேம் டிஃபைன் பண்ணுறது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடோட வேலை. ரைட்டா? இதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ரைட்டா நண்பர்களே? ஓகே, பார்த்துங்க. ஒரு தடவை மவுஸில் ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது. கோடில் பேஸில் இன்ஹெரிட் பண்ணிட்டு கோடு எழுதியிருக்கோம். ரைட்டா? அவ்வளோதான். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.